இவ்வளவு பெரிய ஸ்டேடியம் பாத்திருக்கீங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் வந்து ஒரு இன்விசிபிள் கயிறு ஒண்ணு கட்டியிருக்கோம். இந்த கயிறு மேல இவர் ஏறி ஃபயர் கொளுத்திக்கிட்டு டான்ஸ் ஆட போற. நல்ல அரங்கு நிறைந்த கைத்தட்டல் கொடுங்க. பெட்ரோல் கொண்டு வாங்க சார். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ இந்த முதல் கட்ட இந்த ஃப்ளூட்டை வாசிக்குதான் நாடுகார பையன் மியூசிக்க போட்டுட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கேன். சரி சிவா உங்களுக்கு டவுட் வந்தனால மியூசிக்கே இல்லாம வெறுமா நீ ஃப்ளூட் மட்டும் ப்ளே பண்ணு, நான் நம்புறேன் அப்படின்னு நீ வேண்டும். இந்த பாருங்க எல்லாம் இந்த பாருங்க வீடியோ எடுக்கிற இது பாருங்க என்ன பண்ண போறீங்க? போன தடவை இந்த தடவை அதிகமாக கல்ல ஓட்டு எல்லாம் நல்ல ஓட்டுதான். முன்னாடி சரி வேட்டி வெள்ள சட்டை, அவரோட சட்டையை வேட்டி மாத்த போறீங்க. மாத்த சார் அவரை காட்டுங்க சார். வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை இமேஜினேஷன்ல சார மாத்திரம். எஸ் என்ன காரணம்னு மாத்தோடனே எனக்கு இந்த பாட்டு ஞாபகம் வருது. சொல்ல சொல்ல சிவாஜியாவே மாத்தாங்க. நாம வந்துருச்சு முதல் மரியாதை. ஆனா முதல் மரியாதை 2 வேண்டாம் இல்ல சார். உங்களுக்கு யாரும் ஞாபகத்தா சொல்லுங்க. உங்க வீட்டு சத்தியம் பண்ணலாம். அப்புறம் யாரும் ஒரு நம்ம கடற்கரை போறா இல்ல நீங்க ஒரு கிளாஸ்
கிளாப் பண்ணலாம். रमजान भी ना 500 भी देगा रमजान में काज कर लो ना चाहे कोई बैंक है डिजिटल प्रमोशन से चाहे ये काज है ब्रांड ना बोलना ये अकाउंट प्रमोशन होना इधर साटा में मौका है எல்லாரும் நிறைய கைதட்டல் கொடுக்கலாம். சுட்டி எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் சொல்ல போறேன். இதை வந்து நிறைய நீங்க காமெடி பண்ணி பார்த்துருக்கலாம், நிறைய ஆக்ட் பண்ணி நிறைய மூவிஸ்ல பார்த்துருக்கலாம். ஆனா இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடி அதிகபட்சமான இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 18 இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற ஒரே காமெடி மியூசிஷியன் அந்த மாதிரி அவர்கள் மட்டும்தான். சிறப்பான ஒரு எந்த வயசுனாலும் அதாவது அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. ஏன்னா வந்து ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது சொல்லி சார் வாலிப கட்டே பண்ணிட்டீங்க. அவங்க கண்டுபிடிக்கும். அவராவது எப்பயாவது ஸ்டைல் பண்ணுவாரு. கலர் 3D அனிமேஷன் எவ்வளவு ஏஐ டெக்னாலஜி வந்தாலும் அதுல தனக்குன்னு ஒரு ஸ்டைல வச்சுட்டு இப்படி அப்படி இருக்க ஒரு அவர்தான் நம்ம கூப்பிடுறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். என்ன படம் அந்த கபாலி ஒரு வச்சுக்கிட்டு வீச குடிக்கிட்டு நம்பியா அப்படி சொல்றது முடிஞ்சு அப்படி வந்து பாடி அந்த மாதிரி கபாலி நினைச்சியா கபாலி நம்மளுடைய ஆரம்ப
அது புரியுது சார் ராஜசேகர் சாவதுக்கு முன்னாடி ஒரு காரணம் இருந்துச்சு. ராஜசேகர் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு காதலை என்ன சொன்னோம்? எதுக்கு சார் அதெல்லாம் பேசி நீங்க இங்கே சந்தோஷம் இங்கே தொடர்ந்து சந்தோஷம் இங்கே சந்தோஷம் சொன்னா எங்கே போன சந்தோஷம் கிடையாது. அதனால உடலுக்கு கொடுத்த வாழ்க்கையை சந்தோஷமா நம்ம எடுக்கட்டும். அதை விட்டு கச்சா ஊற்றி கடனை திட்டக்கூடாது. காலையில் எழுந்ததுல இருந்து எனக்கு மட்டும் ஏற்கனவே இன்னும் லைஃப் கொடுத்துருக்கேன். அவங்ககிட்ட பார்த்தா பணம் அதிகமா இருக்கு, அவங்க கிட்ட பார்த்தா சந்தோஷம் அதிகமா இருக்கு. எப்படி கடனை திட்டத்தை விட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா எடுத்துக்கிட்டா சிவாஜி ஆட்டோ பின்னாடி பேசுறேன். நான் இங்க வந்ததுக்கு வேற ஒரு முக்கியமான காரணம். நான் இங்க வாழ்க்கையில் ஒரு பொண்ணை காதலிச்சேன். தெரியும் சார். உன் பேர் கபாலி. நான் இப்ப யார்? சார் கபாலி கபாலி கபாலி. கபாலி ஆமா சார். எஸ் என்னோட குமுது வள்ளிய 42 கேங் கடத்தி கூட்டிட்டு போயிட்டான். அத்தனை கேங் கடத்துற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் குமுது வள்ளி உங்களை தேடி நான் போகாத இடமே மலேசியா போ, சிங்கப்பூர் போ, இருக்க ஊமுகத்து கூட்டுவான். மலேசியா போ, சிங்கப்பூர் போ, தாய்லாந்து போ. சார் கூட்டு போனீங்கன்னா என்ன அது முன்னாடி அங்கெல்லாம் தேடி கணக்காத இரண்டு குமுது வள்ளி இங்கேதான் நம்மளோட சேலம்ல அது ஃபாரஸ்ட் ரேடியோஸ்ல இருக்காங்க சொன்னோம். எஸ் தேடி தேடி கடைசியில என் குமுத வழியே கண்டுபிடிச்சிட்டேன். எங்க சார்? இங்கே எஸ் சேலம்ல ஏதோ ஊட்டில உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்து எந்த சிவாஜி சார் போட்டதாச்சு. வசந்த மாளிகையா சார்? வசந்த மாளிகையா இல்லாட்டி எந்த மாளிகை தெரியும் சார்? எனக்கு இங்க நீங்க ஏதோ பெருசு வீட்டுல நிக்கிற மாதிரியே இருக்கு சார். குமுத வந்து சமணக்கால்லாம் போட்டு நல்ல லக்ஸூரியஸா உட்கார்ந்து குளிருக்கு இப்பதான் அடக்கமா உட்காந்து வாங்க கொஞ்சம் இது. ஐயோ மோதிர திருட மாட்டேன் எந்திரிக்க. ஒரு மனுஷன் காமெடி வருதுக்கு காலில் விழுந்துருச்சா? ஐயோ குமுதா 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 நீங்க வச்சு 40 வருஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டேன். சட்டியில வச்சாங்க அவ்வளவு பெரிய ஃப்ரிட்ஜ். சார் என் குமுதா ஐயோ இந்த பாருங்க வெக்கம். ஐயோ குமுதா எந்த குமுதா ஏதோ கீழே போட்டியா? ஏதோ தேடிட்டே இருக்கேன். குமுதா நான் வாங்கிட்ட அதே தோடு இன்னும் நான் வாங்கிட்ட அதே சாரி என்ன குமுதா உட்காரதுலயே தான் இருக்கு. உட்கார்ந்து பார்த்து பேச மாட்டேன். நீங்க யாரோ நினைச்சு பேசிருக்கீங்க. உங்க குமுது வெளியே என்ன பாரு. அதே சிரிப்பு அதே பொட்டு மட்டும் தான் விட்டுட்டான். அப்புறம் நல்லது நீங்க குமுதவள்ளி தாசம், நீங்க குமுதவள்ளி இங்கிலீஷ் குட்டி போய் சொன்னோம். நீங்க யாரு இங்கிலீஷ் உங்க பேரு என்னமா? 10 ஒருத்தர் இங்க பதறிட்டு அங்கே போன் பண்ணி பின்னாடி ஸ்கூட்டிங் ஆகும் சார். இங்க வா
இப்படி வா அந்த மைத்தாரா தான் எனக்கு தெரிஞ்ச எல்லா லாங்குவேஜ்லயும் பேசிட்டு இது மன்னிச்சுக்கோங்க. நீங்க ஏதோ என் புகழ் வழி நினைச்சதா அவங்க கிட்ட வந்து இது ரொமான்ஸ் எல்லாம் பண்ணு ஊட்டிக்கு வேற 2 டிக்கெட் போட்டு அதை கூப்பே மன்னிச்சுங்க. இதை பார்த்து, ஐயோ, இப்ப கூட சிரிக்கிறீங்களா இல்ல சிரிப்பா திட்டுறீங்களா ஒண்ணும் புரியல. உங்களுக்கு யாரு ராஜசேகர் உன் காரை என்ன சொன்னாங்க? யாராவது புகழ் வழி நினைச்சதா வந்து நீங்க ஏதோ மனசு வச்சு ஆமா இவங்க கிட்ட வரும்போது இவங்க சந்தோஷமா உங்களை யாரு பேத்திய பேத்தி எல்லாமே வந்திருக்காங்க. நான் ஏதோ பார்ட்டி நடிச்சு வந்தேன் ஆனா பார்ட்டியே தெரியாம வந்துட்டேன் நினைச்சேன். குடும்பமே நான் குடும்பமே சேர்ந்து எனக்கு இது தெரியாம பேர பேத்தி வெரி நைஸ் வெரி நைஸ் ஆரம்ப தூண்டிட்டு இப்போ நம்ம ஸ்டைலா தான் வந்து ஸ்டைலா தான் போகும் ஸ்டைலா பாட்டு கண்டிப்பா வரேன் கண்டிப்பா வரேன் இப்போ கை தட்ட மகிழ்ச்சி சேலம் மக்கள் தான் பேசுற ஆண்டவர் சொல்ல சூப்பர் சூப்பர் சிறப்பு. நம்ம ஒரு வாய்ஸ் பேசுறது கிடையாது அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் பிடிக்கல. ஆமா ஒரு சில பேர் வந்து நல்ல ஃபேன்ஸா இருப்பாங்க சில பேர் நல்ல ஃபேன்ஸா இருப்பாங்க சில பேர் ஏன்னா இந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் என்ன பண்ணாங்க ஒரு 4 நிமிஷம் பேசி அப்படி இல்லாம என்ன பண்ண போறோம்னா இவங்களால நம்ம வந்தோம் இவங்க என்ன வாய்ஸ்ல கேட்க போறாங்களோ அந்த வாய்ஸ்ல அசைன் பண்ண போறாங்க இதை காட்டி எல்லா வாய்ஸையும் ரொம்ப சிம்பிள் 10 நிமிஷம் அமைதியா ஏன் எந்த வீட்டுக்காரங்க வீட்டுல பேசிருக்காங்க வீட்டுல பேசாம நீங்க பேசிருக்கீங்களா ஐயோ என்ன பண்ண போறோம் சூப்பர் அன்னைக்கு ஓப்பன் ஒரு சேலஞ்ச் அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல நீங்க எந்த வாய்ஸ் கேட்டாலும் பண்றதுக்கு நாங்க 2 பேரும் ரெடி. ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றோம். ஓகே நீங்க கேட்கிற நடிகர்கள் கண்டிப்பா தமிழ் திரைப்படத்தில் நடிச்சவங்க இருக்கும். நீங்க பாட்டு வந்து நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் பிரைம் ஹாட்ஸ்டார் மாதிரி ஹிந்தி தெலுங்கு மலையாளம் போஜ்பூரி எல்லாம் கேட்காதீங்க. அதை நான் ஃப்ரீ பண்ணதில்லை. ஏன்னா சில பேர் நான் வந்து நேத்து ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கோம் திடீர்னு ஒருத்தர் எதாச்சும் பிடிஎஸ் வாய்ஸ் பேசிட்டாரு. பிடிஎஸ் யாருன்னு பார்த்தேன் அவங்களுக்கு நெத்தியில இருந்து கழுத்து இருக்கும் ஒரே மாதிரி மியூசிக் இருக்கும் அவங்க கண்ணு எது மூக்கு எதுனே தெரியல. சீரியல் நடிக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அது யார் ஹீரோயினே கண்டுபிடிக்கும். ஆமா திடீர்னு ஒரு பையன் வச்சு சிடிஎஃப் அவசரம் பேசுறீங்க. சரி யாரும் யோசிச்சு பார்த்து அப்புறம் செக் பண்ணி பார்த்தா ஒரு பைக்ல ஒரு பையன் ஆமா ஓ சரி ஒரு முறுக்கு முறுக்குங்களா என்னங்களா நீங்க எல்லாருமே இப்படி பயங்கர எடுத்துட்டேன் இதெல்லாம் கூட கொண்டு வந்தீங்க இப்படி எல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி என்ன மாட்டிங்கிறாரு. நீங்க கேட்கிற நடிகர்கள் தமிழ் சினிமாவில் நடிச்ச நடிகர்களாக இருக்கணும். ஓகே அடுத்த ரூல் நம்பர் 2 ரொம்ப பேசுறாங்க எப்படி அவுட் ஆகுற மாதிரி அப்படிங்கிற எண்ணத்துல உங்களுக்கும் பிடிக்காத நடிகர்களா எங்களுக்கும் பிடிக்காத நடிகர்களா கேட்டு எங்க மனத்தை வாங்க சரியா. ரூல் நம்பர் 3 எல்லா வயசையும் பேசுறாங்க நாங்க தெரியும் பாட்டாக்க கண்டிப்பா கிடையாது. ஏதோ 1 2 ஒரு 10 15 வயசு தெரியாதுன்னு சொல்றதுக்கு எங்க வாய்ப்பு கொடுக்கும். ஆமா அந்த டைம்ல உங்க வீட்டுக்குள்ள மடிச்சு கையை தட்டிருக்கோம். லாஸ்ட் ஒரே ஒரு கண்டிஷன் ஒரு வாய்ஸ்ல பேசும்போதே கையை தட்டிட்டீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த வாய்ஸ்க்கு போயிருவோம். அப்படி இல்லையா
இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சந்திரபுலி பூவை பாக்குற மாதிரி நைட்டு 12 மணி வரைக்கும் வேற எந்த நிகழ்ச்சியும் இல்ல, அந்த வாய்ஸ் மட்டுமே இருக்கும். Yes. ஒரே வாய்ஸ்ல ராத்திரி 12 மணி வரைக்கும் பேசுவோம். இதே சம்பவம் இதே நம்ம நடந்த Yes. So, இந்த கண்டிஷன்ஸ் ஓகே, நான் ஒரு மிகப்பெரிய ஏற்று தான் நம்ம இந்த கரிகால் மேஜிக் ஷோ சாப்பிட்டோம். வெரி நைஸ், தேங்க் யூ, லவ் யூ. ஃபர்ஸ்ட் வாய்ஸ் யாரு? கேட்டுல எஸ்டியா சரி, இது பெரிய இடைவெளி, நம்ம ஒவ்வொரு எஸ்டியா வந்து போக வேண்டியிருக்கேன். வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வரணும் முக்கியம். லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வரணும் அதான் முக்கியம். ஒரே ஒரு அட்வைஸ் சொல்லட்டுமா? ஒரே ஒரு அட்வைஸ் சொல்லட்டுமா? சொல். வாழ்க்கையில எவன் அட்வைஸ் கேட்கறது அதான் என்னோட வாடு பண்ணிட்டோம்.
வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமா போகணும். லைஃப் சரியாகும். சிங்கம் பட்டியா இருக்கும், மொத்த காடு பட்டியா போடாது. நல்லா பர்ஃபார்ம் பண்ண மக்களை கொடுக்கறாங்க. Thank you. பெரிய டிஷாய் மூணு வாய்ஸ் மட்டும் நான் சாம்பிள் கொடுத்து முடிச்சு அடுத்து இன்னும் 2 ஸ்லாட்ஸ் இருக்கு. 2 ஸ்லாட்ஸ்ல இன்னும் நிறைய பெரிய நம்ம இங்க இருந்து கொடுக்க போறோம். சிக்கன் வந்து சுத்தி வந்துருச்சு. இந்த பாப்பா சொல்லுங்க கஷ்டப்பட்டு அந்த டிசைனர் இந்த ட்ரெஸ் டிசைன் பண்ணா நீங்க கிரில் சிக்கன் டிசைனர் வேறையா? என்கிட்ட சொல்லிதான் நான் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணிருக்கேன். வாட் குடுமை தான். ரெண்டு பேருமே வேற லெவல் என்டர்டெயின் பண்ணீங்க. அதுக்காகவே நம்மளுடைய நல்லா இருக்கு. நான் கூட நினைச்சேன் நமக்கு தெரியல அப்படின்னு யோசிச்சு யாரும் கவனிக்கிறாங்க நினைச்சும்போது நாங்க கவனிக்கலாம் சொல்லி இந்த பக்கம் குடும்பம் இந்த பக்கம் அண்ணன் இருந்தா அந்த பின்னாடி இருந்தா அந்த அக்கா நினைக்கிறீங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லாமே சூப்பர் ஆடியன்ஸ். உண்மையாலுமே நான் நினைச்சேன் நீங்க வந்து கஷ்டத்தை யோசிப்பீங்க. இப்ப நீங்க எல்லாமே என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா அங்கேயே நான் பாத்துட்டேன். Wonderful. ஆனா என்ன அப்படின்னா இந்த சைடு இருக்கவங்க இப்ப கை தட்டலாமா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன். என்ன சைடு உங்களை சைடு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்திருக்கான் அதுதான் சார் சொன்னாங்க. எங்க அந்த கேக் போயிட்டாங்க. பாருங்க இப்படியே வந்து போவீங்க. பரவாயில்ல ஒரு சிக்னல்ல ரொம்ப காஸ்ட்லியான கார் கம்மியா நீங்க இந்த BMW ஆடிலாம் அந்த மாதிரிதான் கம்மியா இருந்தாலும் என் கடைக்கு இவங்கதான் BMW ஆடி ஒரு காஸ்ட்லியான மக்கள். இதெல்லாம் எங்களோட தங்கங்கள். இவ்வளவு சொல்லியும் அந்த 4 பேர் அந்த ஃபேமிலி முடிஞ்சதான் கைதட்டு மத்தவங்க தெலுங்கு மாதிரியே சொல்றேன். நீங்க இந்த டீம் எடுத்துக்கோங்க, இந்த டீம் எடுத்துக்கிறேன். இங்க இருந்து கடை போட்டு நான் ரொம்ப வருஷ நேரம் வந்து பண்ணிட்டு இருப்பேன். எவ்வளவு வந்து நீங்க ஷாப்பிங் போயிருக்கீங்களா? ஆனா நீங்க வந்து சொன்னீங்கன்னா அவங்க கை தட்ட ரெடியா தான் இருப்பாங்க. நம்ம தான் எனர்ஜி கொடுக்கணும். எனர்ஜி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க சிக்கன் போடுங்க, அதுக்கப்புறம் அவங்க எனர்ஜி கொடுப்பாங்க. சரி நம்ம ஒரு 3 2 1 சொல்லுங்க. நீங்கல ஓகே அவங்க லிஃப்ட் வச்சுக்கோங்க. ஓகே என்னோட சைடு சைடு அவங்க கம்மியா இருக்காங்க நீங்க நினைப்பீங்க. பட் பயங்கர எனர்ஜி. ஃபர்ஸ்ட் நீங்க உங்க சவுண்ட் கொடுங்க. பின்னாடி இருக்கவங்க கை தட்டலாம். ஓகேயா? கை தட்ட முடியாதுன்னா பின்னாடி இருக்கவங்க முதுகுல தட்டி Whistle support. Okay. 3, 2, 1. இதெல்லாம் சத்தமா இப்போ பாருங்க சத்தம் எங்க பக்கம் இருக்கவங்க நினைக்கிறேன். 1 2 3